கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த வசனமாக எனக்கு கிடைத்தது. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். சங்கீதம் 126:4. சிறையிருப்பு மாறும். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை சிறையிருப்பிலிருந்து மாற்றும் பொழுது நிச்சயமாகவே நம் வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சிறையிருப்பு என்றவுடனே நம் கண்களுக்கு முன்பாக வருவது சிறைச்சாலை கம்பிகள், சிறைச்சாலை கைதிகளே. பலவிதமான குற்றம் புரிவோரும் அவரவர் செய்த குற்றத்திற்கு தக்கதாக தண்டனை வழங்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகின்றனர். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் அநேக சிறையிருப்புகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். பலவிதமான போராட்டங்கள், வேதனைகள் நம்மை சிறைப்படுத்தி இருக்கலாம். இப்படிப்பட்ட சிறையிருப்புகளினின்று விடுதலை தருபவர் நம் அருமை ஆண்டவர் ஒருவரே. நம்முடைய தேவன் நம்மை சிறையிருப்பிலிருந்து மாற்றும் பொழுது நிச்சயமாகவே நம் வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அன்பானவர்களே, நம் தேவன் எப்பொழுது எப்படி நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார்? பாவத்தை அறிக்கையிடும்போது விடுதலை. ஆனால் இஸ்ரவேலரோ கர்த்தரை விட்டுவிட்டு அவருக்கு விரோதமாக பாவம் செய்தபோது அவர்களை கர்த்தர் மீதியானியரின் கையில் சிறை கைதிகளாக ஒப்பு கொடுத்தார். நியாயாதிபதிகள் 6:1 வாசிக்கிறோம். அவர்கள் சிறையிருப்பிலே மிகவும் வேதனைப்பட்டார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இப்பொழுதே உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள், குடும்பத்தில் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் அளவில்லாமல் பொங்கும். வேத வசனத்திற்கு கீழ்ப்படியும் போது விடுதலை. இரண்டாவதாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கும்படியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இரங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். மூன்றாவதாக, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது விடுதலை. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பிரியமானவர்களே, நம் வாழ்வில் உள்ள சிறையிருப்பு மாற வேண்டுமானால் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம் குடும்பத்தினரின் இரட்சிப்பிற்காக, அருகில் வசிப்பவர்களுக்காக, நமக்கு தெரிந்த ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். நம் வாழ்வில் மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய சிறையிருப்புகள் மாற மேற்கூறிய வண்ணமாக மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் உள்ளம் நமக்கு முதலில் வேண்டும். அதே போல மற்றவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் அவர்களின் ரட்சிப்புக்காக முழங்காலில் நின்று ஜெபிப்பவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக கிறிஸ்தவ பிள்ளைகளாக வாழ்ந்து காண்பிக்கும் பொழுது அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். ஜெபிக்க தான் சாத்தானின் சக்திகள் முறியடிக்கப்பட்டு ஜெயம் கிடைக்கும். ஆகவே நாம் ஜெபிக்கும் வல்லமையுள்ள பாத்திரங்களாக மாற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.